ஆந்திரா. எந்த கர்மம் வந்தா என்னடா? அவர் வந்து ஆபத்து சமயத்துல உதவியா இருந்தார். என்ன ஆபத்து சமயம்? கஜா புயலப்ப, ஒக்கி புயலப்ப, நிவர் புயலப்ப, சென்னையில வெள்ளம் ஏற்பட்டப்ப மக்களுக்காக உதவி பண்ணாரா? மக்களுக்காக நின்னாரா? என்ன பண்ணாரு? படத்தை வெளியிடாதப்ப காசை கேட்காம இருந்தார். அப்ப என்ன பண்ற? குஷியானந்த கட்சி பொறுப்புல நீக்கி விட்டுட்டு வெங்கடான போட்டு விடு, இல்ல விஜய தலைவர் பொறுப்புல இறக்கி விட்டு வெங்கடான போடு, கட்சி பொறுப்புல போடு. யார் கேட்க போறா? தமிழே தெரியாதவன் தமிழ்நாட்டுக்கான பிரதிநிதியா? காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாட்டில் தடுப்பணை கட்டணமா கூடாதா? வெங்கட்நாதன் கருத்து என்ன? வெங்கட்நாதன் பார்வை என்ன? இவர் சொல்றாரு, தங்கை குறிப்பிட்டது போல ஊரா விட்டு நெய்யில உங்க வீட்டுக்கு ஸ்வீட் செய்யாதீங்க புரோக்கிறது. நீங்க சோரே ஊரா விட்டு நெய்யில கேவலம் தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச அலங்கோல நில ஓட்ட கொண்டு அவையில போட்டுட்டு இன்னைக்கு பிரச்சனைக்கு நாம வீடு ரெண்டு போராட வேண்டியது. அண்ணன் சீமானாவது வெற்றி பெற்றுக்கலாம் இப்ப சொல்றேன். பரதேசி யாரா சட்டமன்றத்தை பேச போறேன்? அவர் அப்பாவை காணுங்கிறாரு, இவர் வந்து மனைவியை காணுங்கிறாரு. ஆனா சட்டசபையில மக்களுக்கு பிரச்சனைகள் பேசக்கூடதே காணுமே. ஏன்னா எந்த பிரச்சனையும் பேச திமுகவுக்கு தார்மீகம் இல்லை, அருகதை இல்லை. எல்லா பிரச்சனையும் தொடக்கம் திமுக. அதனால பிரச்சனையை திமுக பேச மாட்டான், மக்கள் பிரச்சனையை பேச மாட்டான். தாவேகாரனுக்கு அது தெரியாது. அதிமுக உட்கட்சி பிரச்சனை சமாளிக்க முடியல. அப்ப மக்கள் பிரச்சனை பேசப்படாத சட்டமன்றமாக தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கு. வாக்கின் வலிமை அறியாது, வாக்கின் மகத்துவத்தை அறியாம பேச்சு சொன்னா ஓட்ட போட்டேன், பேரன் சொன்னா ஓட்டு போட்டேன், மகன் சொன்னா ஓட்டு போட்டேன். உங்க பேரனுக்கோ உங்க பேத்திக்கோ உங்க மகனுக்கோ சளி பிடிச்சிருக்கு, மூக்களை ஊட்டுது, அவன் ஐஸ்கிரீம் வேணுங்கிறான். இல்லப்பா சாப்பிடக்கூடாது, உடம்பு கெட்டு போகும். இல்ல வேணும் அப்படின்னு அழுதான்னா தலையில ஒரு போட போட்டு போட அப்படின்னு அவ்வளவுதான் அவனோட புரிதல் இருக்கும். 18 வயசை தாண்டாலும் அவனுக்கு வாக்கு உரிமை. ஆனா பேரன் சொன்னா, பேத்தி சொன்னா, மகன் சொன்னா, மகன் சொன்னாலும் ஓட்ட போட்டுட்டு நீ கரண்ட் வேலையா எப்படி வரும்? தளபதி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு படுத்துங்க, அவ்வளவுதான். நான் விஜய்க்கு விசிறினா இப்ப கரண்ட் எல்லாம் விசிறியை வச்சு விசிறிருக்கேன். அது ஒரு மின்சாரம் போகுது. காரணம் சொல்றாங்க ஒரு படியா, அதாவது பீஸ் கையில பிடிக்கிட்டு போயிடுறாங்க. ஓ எப்ப பிடிக்கிறாங்க? காலையிலே பிடிக்கிட்டு போயிடுறாங்க. கரண்ட் எப்ப போகுது? அது ராத்திரி போகுது. இல்ல கரண்ட் விட்டு போகுது. எப்படி பிடிங்கிட்டு அங்கே உட்காந்து மாட்டி வாங்கிட்டு இருப்பானா? ஏண்டா ஒரு 10 பேர் 20 பேர் 30 பேர் சேர்ந்து சென்னைங்கிற விடக்கூடிய மாநகரத்துக்குள்ள செயற்கையாக மின்வெட்டை ஏற்படுத்த முடியுமாடா? இதெல்லாம் கத்தி படமாடாது. கத்தி படமா சர்க்கார் படமா? என்ன காரணம்னு எவனுக்கும் தெரியல. காரணம் எப்படி சொல்றாது? இல்ல சாட்சி பிள்ளை போட்டு என்ன காரணம் சொல்லலாம் சொல்லு அப்படின்னு போறேன். அது இதெல்லாம் சொல்லுன்னு சொல்லுது. அடுத்த நாள் போய் குறுக்குல போட்டு கேட்கறது, நீ ஏதாவது சொல்லு. அந்த ஏஐட்ட காரணத்தை வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எல்லாரும் கூத்து. ஊடகங்கள் எப்போதும் விஜய் பேசுது, அவர் இப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னு. ஆனா கட்சி தொடங்கி 2 ஆண்டு காலத்துல ஊடக சந்திப்பு நிகழ்த்தவே இல்லை. ஊடகங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு முகம் கொடுத்து பதில் சொல்ல தயாரா இல்லை. நீ சிந்திச்சு பாருங்க, கத்தி படத்துல சம்பந்தம் அடிக்கிறாங்க பக்கத்துல, அவர் டான்ஸ் ஆட போகல, 20 நிமிஷம் பேசுறாங்க. டூச்சி காத்திரைய ஊழல் செஞ்ச ஊருது அப்படின்னு பயங்கரமா பேசுற சர்க்காரு. அங்கேயும் பிரஸ் மீட், மெர்சல்ல கைது பண்ணிடுறாங்க, கையில கைவிலங்கு போடுறாங்க, அப்பையும் பிரஸ் மீட். ஆனா நிஜத்துல எந்த மீட்டும் இல்லை. நாடு கெட்டு குட்டிச்சுவரா மாறப்போகுது. 5 ஆண்டு காலம் மக்கள் ஒத்திருந்த பாடலாம் படப்படதில்லை, அவ்வளவு பாடுபடப்படும். ஆனா எல்லாத்துக்கும் கதையை சொல்லுவான், ஒரு கட்டுக்கதையை சொல்லுவான். ஏன்னா பொய் பித்தநாடுல ஆட்சியை பிடிச்சான். கரூர்ல வந்து திட்டமிட்டு கொண்டுட்டாங்க, அவரை முடக்க சரி பண்றாங்க, அவரை ஒடுக்க சரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு 41 பேர் சாவு. இந்த நொடி வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய யாருக்கும் வழியை தரல, வகையை தரல. அதை வச்சு ஒரு கேவலப்பட்ட அரசியல், கரூர் மானத்தை வச்சு அரசியல். வரலாற்றுல பார்க்காத கூட்டம்.
பார்க்காத கூட்டம் தமிழ்நாட்டு ஆகுது. வரலாற்றுல பார்க்காத ஒரு கேடு கட்ட கூட்டம். ஒவ்வொருத்தரும் அக்யூஸ்ட். மணியவன் ஒரு அமைச்சர், அவர் பார்த்தா புதுச்சேரியில சொந்த தம்பி அடிச்சுட்டு இங்க வந்து பதவசா பண்ணிட்டாங்க. அன்பு சொந்தங்களே, எல்லா பிழைகளையும் தவறுகளையும் மக்கள் தான் பண்றோம். இந்த நாட்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யாரு படிச்சவங்களோ, யாரு பட்டதாரியோ, யாரு மிராஸ்தாரோ, யார் நிலக்கிழாரோ, யார் செல்வந்தரோ அவங்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமை இருந்துச்சு. அப்படி போராடி பெற்ற உரிமை வாக்குரிமை. முதல் பொது தேர்தலில் பெண்களுக்கு சுத்தமான உரிமை கிடையாது. நாம் சுதந்திரம் போராடி பண்றது போல வாக்குரிமைக்கு ஒரு போராட்டம் செஞ்சோம். அந்த வாக்குரிமை தான் 5 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. தவறான ஒருத்தருக்கு வாக்கு செலுத்திட்டீங்கன்னா, நான் தவறு பண்ணிட்டேன்னு அதை உணர்ந்து திருத்துறதுக்கு 5 ஆண்டு காலம் தேவைப்படும். அந்த 5 ஆண்டு காலத்துல நாட்டையே முடிச்சு விட்டுருக்காங்க. திமுக அதிமுக ஆட்சி காலத்துல வனக்கொள்ளை நடந்தது, மனக்கொள்ளை நடந்தது, கனிம வளங்கள் பக்கத்து மாநிலங்களில் ஏற்றப்பட்டது. தாவே காய்ச்சல் அதேதான். திமுக அதிமுக ஆட்சி காலத்துல கமிஷன் கரப்ஷன் அதேதான். இப்ப அப்ப பாட்டுக்கு 10 ரூபா வாங்கினா இப்ப ஒரு பாட்டு பாடி ஏற்றி விட்டு 20 ரூபாய் மாத்திட்டான். எந்த மாற்றம் இல்லையே. நெல் கொள்முதல் நிலையங்கள் அதே போல 40 ரூபாய் வாங்கிட்டு இருக்கேன். எந்த மாற்றம் இல்ல. ஒரே ஒரு மாற்றம், வேட்டு சட்டை போட்டிருந்தாரு ஒருத்தர், இப்ப வந்து கோர்ட்டு அதுல பெருமிதப்பட்டுக்க வேண்டியது. அதை தாண்டி எந்த மக்கள் பிரச்சனை தீர்க்கப்பட போறதில்லை. தமிழ்நாடு ஒரு அடி முன்னோக்கி நகர போறதில்லை. பல நூற்றாண்டு பின்னோக்கி போக போகுது. தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர் ஆண்டாலும் குறைந்தபட்சம் மக்களுக்கு உண்டு, ஒரு அரசியல் புரிதல் உண்டு, ஒரு அரசியல் பார்வை உண்டு. அவங்க பகுப்பாய்வு பண்ணி வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்துச்சு. எல்லாத்தையும் உடச்சி நொறுக்கி ஒரு நடிகை வந்தா ஓட்டு போட்டுவான்னு ஒரு நிலையை உருவாக்கி விட்டு விஜய் மட்டும் தான் வந்திருக்காரு. இன்னும் பல பேர் தர இருக்கேன் திரைத்துறைந்து வர்றதுக்கு. ஒருத்தர் வந்து நான் வர்றதா இல்லையான்னு மக்கள்கிட்ட கேட்டு வர்றது. நான் திருச்சி கிழக்குல நிக்கல, ஆனா நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன்? நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் வந்துவேன். ஒரு பக்கம் அண்ணன் லாரன்ஸ், இன்னும் பல பேர் கனவு எடுத்துருக்கேன். நம்மளும் தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் ஆயிடலாம். இவ்வளவு ஈஸியா இருக்கு. பிரச்சாரத்துக்கும் போக தேவையில்லை, போராடவும் தேவையில்லை, பிரஸ் மீட்டும் தேவையில்லை, பொதுக்கூட்டத்தை சொந்தமாகவும் பேச தேவையில்லை. இவ்வளவு எளிதாக இருக்கு முதலமைச்சர் அப்படின்னு பல பேர் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பெரம்பூர் தொகுதி வரலாற்றுல வந்து ஒரு பெரிய கரதை. தமிழ்நாட்டுக்கே போட்டாங்கன்னா கூட பெரம்பூர்ல தோக்கடிச்சிருக்கணும், பெரம்பூர்லயும் தோக்கடிச்சிருக்கணும், திருச்சி கிழக்குலையும் தோக்கடிச்சிருக்கணும். மக்கள் சந்திப்பே கிடையாது, மக்கள் போராட்ட கிழமை நிக்கிறது கிடையாது. திமுக எதிர்த்தார் விஜய், திமுக எதிர்த்தாருன்னா கடந்த 5 ஆண்டு காலத்துல 2.5 ஆண்டு காலம் கட்சி தொடங்கி இருந்தார். அந்த 2.5 ஆண்டு காலத்துல எத்தனை போராட்டங்களை திமுக கடந்த காலத்தை விஜய் எடுத்தாரு? ஒண்ணு. எத்தனை போராட்டங்கள்ல தன்னடிச்சு நடைபெற்ற போராட்டங்கள்ல பங்கெடுத்தாரு? அப்பயும் ஒண்ணு. இப்ப திமுக நிர்வாகத்துக்கு மாற்றாக எந்த நிர்வாகத்தை கொடுக்க போறாரு? இப்பயும் ஒரு மாற்றம் இல்லை. திமுக செஞ்சதை விஜய் செய்ய போறாரு, உதயநிதி ஸ்டாலின் பண்ணதை விஜய் பண்ண போறாரு, அவ்வளவுதான். அதனால நிர்வாக வாரியா சொல்றாரு, போதிக்கும் போது புரியாது, பாதிக்கும் போது புரியுது. நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டோம், இனியாவது உணரணும். மறுபடியும் விஜய் எங்க அண்ணன் எங்க தம்பினா அவருக்கு அப்படி உறவு முறைகள் மேல எந்த மறைக்கும் கிடையாது. அவருக்கு அதுக்கு மேல பேசணும்னா அது தனிப்பட்ட வாழ்க்கை போயிடும். அவருக்கு அப்படி எந்த உணர்வும் கிடையாது. 41 பேர் செத்து விழுந்த போய் விட்டு ஓடினால்தான் தான் விஜய். அவர் ஒருபோதும் யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டாரு. அவருக்கு நன்றி உணர்ச்சி என்ன தெரியாது, விசுவாசம் என்ன தெரியாது, மனிதத்தன்மை என்ன தெரியாது, எதுவுமே கிடையாது. நீங்க திரைப்படத்தை பார்க்குற விஜய் வேற, நிஜத்தை பார்க்குற விஜய் வேற. அதை வந்து நீங்க உணர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் காலம் பிடிக்கும். ஆனா அது வரைக்கும் தமிழ்நாடு இருக்குமான்னு தெரியல. எதுவாகிலும் களத்துல நாம் தமிழர் கட்சி போராடும். இந்த 16 ஆண்டு காலத்துல மக்கள் எங்களை தோற்கடித்தார்கள். 2016, 19, 21, 24, 26 உள்ளாட்சி தேர்தலில் இடைத்தேர்தல் காலத்துல மக்கள் தோற்கடித்தார்கள், மக்கள் புறந்தளினார்கள், மக்கள் எங்களுக்கு துரோகம் செய்தார்கள், சடனாக துரோகத்தை செய்தார்கள். ஆனால் ஒருபோதும் இந்த 16 ஆண்டு காலத்துல மக்களுக்கு எந்த பாதகத்தையும் நாங்கள் செய்யல.
மக்களுக்கு எந்த துரோகத்தையும் நாங்க செய்யல. ஒரு மக்கள் விரோத திட்டத்தை ஆதரிக்கவும் இல்லை, மக்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை நியாயப்படுத்தவும் இல்லை. முழுக்க முழுக்க 16 ஆண்டுகள் மக்களுக்கு அளிக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. திமுக ஆட்சி காலத்துல போராடணும், அதிமுக ஆட்சி காலத்துல போராடணும், தாவேக ஆட்சி காலத்தையும் போராடணும். உங்க வாக்கை சரியான முறையில் செலுத்தியிருந்தா நாம் போராட வேண்டிய நிலை இல்லை, எல்லாமே நம்ம தேடி வந்திருக்கிறோம். ஆனா தவறான கையில அதிகாரம் போயிட்டதால மறுபடியும் போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அதை உணர்ந்து இனியாவது விழிப்புணர்வு பெற்று அரசியல் புரிதலோடு நகருங்கள், மக்களுக்காக போராட்டம் நடத்துங்க. இல்ல மறுபடியும் எங்க அண்ணன் எங்க தளபதி என்னன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. ஆகவே அன்பு சொந்தங்களே, நாம் தமிழர் கட்சி இந்த போராட்ட களத்தை தொடர்ச்சியாக இருக்கும். ஆளும் தாவேக அரசுக்கு திமுக கொடைச்சாக இருக்கப்படுவதில்லை, அதிமுக கொடைச்சாக இருக்கப்படுவதில்லை. ஆனா நாம் தமிழர் கட்சி பெரிய கொடைச்சாக இருக்கும். இந்த 5 ஆண்டு காலம் முழுமையாக இந்த கேடுகட்ட தாவேக அரசை, மனித தன்மையே இல்லாத முதலமைச்சரை அம்பலப்படுத்துவோம், கிழிச்சு தொங்க விடுவோம். நீ வழக்க போட்டாலும் சரி, சிறைப்படுத்தினாலும் சரி, நீ அடக்குமுறை ஒடுக்குமுறை பாய்ச்சாலும் சரி, இந்த தாவேக அரசை கிழிச்சு தொங்க விட்டு உண்மையான மாற்று அரசியலை தமிழ்நாட்டில் கட்டமைப்போம். நன்றி, வணக்கம்.